ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம் டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 3/8/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் முடிஞ்சுது. இப்போது விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. அடுத்த கட்டமாக தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டு இந்த வாரத்தில் வெளியிடப்பட உள்ளது. இந்த வாரத்தில் அப்படின்னா நம்ம இன்றைக்கி மண்டேயில் இருக்கிறோம். 3/8/2026 10ஆம் தேதிக்குள் எந்த நேரத்திலும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கான எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் எந்த நேரத்திலும் வெளியிடப்படலாம். இது நியூஸ் பேப்பரில் டிஎம்இ சார்பாக அறிவிப்புலேயே கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தது, நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தொடர்ந்து கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு சில தவறுகள் செஞ்சுட்டேன், என்னோடய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமா அப்படின்ற கேள்விக்கு பதிலையும், அதுக்கப்புறம் எலிஜிபிள் லிஸ்ட்னால் என்ன, இன்எலிஜிபிள் லிஸ்ட்னால் என்ன, இந்த எலிஜிபிள் லிஸ்ட்டும் இன்எலிஜிபிள் லிஸ்ட்டும் வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, அது 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவருடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் அவங்க விருப்ப கல்லூரியை மெரிட் பேசிஸில் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, மைனாரிட்டி சீட்டு, டீம்டு சீட்டு, என்ஆர்ஐ சீட்டு, அதே போல் பாண்டிச்சேரி உள்பட மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட்லேயும் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது இன்றைக்கி காலையில் நியூஸ் பேப்பர். ஆல்ரெடி நம்மளுக்கு எம்சிசி கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா அண்டு ஸ்டேட் கவுன்சிலிங் கோட்டா கொடுத்துட்டாங்க. அதுலேயே கிளியராக கொடுத்துருக்குறாங்க. ஆகஸ்ட் 13லேருந்து ஸ்டேட் கவுன்சிலிங்க்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது துவங்க உள்ளது. ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது இன்க்ளூடிங் தமிழ்நாடு. சரி, இப்போது இந்த செய்தியை கடந்த வாரத்தில் கொடுத்துருக்குறாங்க டிஎம்இ சார்பாக. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கங்கிறத ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. அதற்கேற்ப அடுத்த வாரத்தில்னால் இப்போ லாஸ்ட் வீக்கு இந்த அறிவிப்பை செய்தியாளர்கள் சந்திப்பில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த வாரத்தில் அதற்கேற்ப விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு வரும் வாரத்தில் எடுத்துக்கணும். இந்த இடத்துல அடுத்த வாரம் அப்படிங்கிறத வரும் வாரத்தில் தரவரிசை பட்டியலை வெளியிட மருத்துவ கல்வி இயக்குநரகம் திட்டமிட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ இன்று திங்கட்கிழமை இந்த வார இறுதிக்குள்ளே எந்த நேரத்திலும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் சார்பாக தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் அப்படிங்கிறத செய்தியாளர்கள் சந்திப்பில் கொடுத்துருக்குறாங்க. சரி, தமிழகத்தில் நிகழாண்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. மாநிலம் முழுவதும் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் மொத்தமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 13,999 13,999 மருத்துவ கலந்தாய்வினை மாநில மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் டிஎம்இ நடத்தி வருகிறது. அதன்படி இந்த கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கைக்கு இணைய வழியே விண்ணப்பங்கள் ஜூன் 29ஆம் தேதி துவங்கி ஜூலை 27 வரை நிறைவடைந்தது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்த நியூஸு. அதே போல் நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல்லையும் இதை பற்றின முழு விபரத்தோட வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 41,000த்திற்கு மேற்பட்டோரும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 31,000த்திற்கு மேற்பட்டோரும், மொத்தமாக 72,000த்திற்கும் அதிகமானோர் விண்ணப்பித்துள்ளனர். நாடு முழுவதும் அரசு மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ கல்லூரிகளில் இருந்து 15% எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிடும். அதில் எய்ம்ஸ், ஜிப்மர், டீம்டு யூனிவர்சிட்டி இதெல்லாம் அடங்கும். அகில இந்திய கலந்தாய்வு, அதாவது ஆல் இண்டியா கோட்டா கலந்தாய்வினுடைய
சீட் மேட்ரிக்ஸ் நாளை வெளியிடப்படுகிறது. அதாவது நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியும், சீட் மேட்ரிக்ஸை மட்டும்தான் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? 5ஆம் தேதியிலிருந்து தான் நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு பேமெண்ட் துவங்க உள்ளது. தமிழ்நாட்டில் உங்களுக்கு tnmedicalselection.net இந்த இணையதளத்தில் 13ஆம் தேதி நம்மளுக்கு வந்து கலந்தாய்வு துவங்க உள்ளது. 2ஆம் சுற்று கலந்தாய்வு 31ஆம் தேதியும். இது வந்து நம்மளுக்கு இந்த ஷெட்யூலையே பார்த்துடலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சில் ஆல் இண்டியா கோட்டாவில் 5 ஆகஸ்ட். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 4ஆம் தேதி அப்படிங்கிறது சீட் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் வரும். உங்களுக்கு இந்தியா முழுவதும் எவ்வளவு கல்லூரி இந்த கலந்தாய்வில் கலந்துக்குது அப்படிங்கிற சீட் மேட்ரிக்ஸை நாளைக்கு பார்த்துக்கலாம். 5 ஆகஸ்ட்லேருந்து 12 ஆகஸ்ட் வரைக்கும் என்ன பண்ணலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு பேமெண்ட் செய்து கொள்ளலாம் ஆஸ் பர் த சர்வர் டைம். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங், செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ இதற்கான விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு இந்த வார இறுதிக்குள் ஓகேங்களா நம்மளுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட், தரவரிசை பட்டியல் அப்படிங்கிறது வெளியிடப்படும். இப்போது இந்த தரவரிசை பட்டியலில் என்ன விவரங்கள் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். ஏன்னா மாணவர்கள் வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணினதுனால என்னோடய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இதுவரை ஓகேங்களா கடந்த 5 ஆண்டுகளில் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக இப்போ கடைசியாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் சார்பாக வெளியிடப்பட்ட அறிவிப்பு மற்றும் நோட்டிஃபிகேஷனில் சிறு தவறுகள் இருப்பின் அதில் என்ன பண்ண மாட்டாங்க, அப்ளிகேஷனை நிராகரிக்கப்பட மாட்டாது. அதற்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா இன்எலிஜிபிள் லிஸ்ட், எலிஜிபிள் லிஸ்ட் அப்படின்னு 2 லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த எலிஜிபிள் லிஸ்ட்டில் ஒரு கேண்டிடேட்டோடைய நேம் வந்துருச்சு அப்படின்னா அவர் வந்து எல்லாமே கரெக்டாக செஞ்சுருக்காரு, அவருடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் கரெக்டாக போயிட்டுருக்குது. அந்த எலிஜிபிள் லிஸ்ட்டில் இப்போ கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தா கவர்மெண்ட் கோட்டா எலிஜிபிள் லிஸ்ட்டில் அவர் பேர் இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தாருன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான எலிஜிபிள் லிஸ்ட்டில் அவர் பேர் இருக்கும். மைனாரிட்டி கோட்டாக்கு கிறிஸ்டியன் மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டியில் அப்ளை பண்ணியிருந்தாருன்னா அந்த எலிஜிபிள் லிஸ்ட்டில் அவர் பேர் இருந்தது அப்படின்னா அவருக்கான ப்ராசஸ் ஸ்மூத்தாக போயிட்டுருக்குதுன்னு அர்த்தம். இதுவே இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் ஒரு கேண்டிடேட்டுடைய பெயர் வந்தால் பயப்பட தேவையில்லை. இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குது, நீங்கள் இந்த டாக்குமெண்ட் வைக்காத காரணத்தினால உங்களுடைய பெயர் பட்டியல் இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருக்குது. உங்களுக்கு இந்த டெட்லைனுக்குள்ளே நீங்கள் வந்து தேவையான டாக்குமெண்ட்டை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பெயர் அப்படிங்கிறது எலிஜிபிள் லிஸ்ட்டில் மீண்டும் சேர்க்கப்படும். ஓகேங்களா? எரேட்டா லிஸ்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த எரேட்டா லிஸ்ட்டில் யாரெல்லாம் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருந்து சரியான சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்யப்படாமல் மீண்டும் இந்த 2வது வாய்ப்பில் இந்த வாரத்தில் வெளியிடக்கூடிய எலிஜிபிள் அண்டு இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் போதுமான சான்றிதழ்கள் அவங்க வந்து வைக்கும் பட்சத்தில் அந்த மாணவர்களையும் என்ன பண்ணிடுவாங்க, எலிஜிபிள் லிஸ்ட்டில் சேர்த்து விடுவார்கள். மற்றபடி ஏதாவது தவறான சான்றிதழ்கள் வைத்திருந்தாலோ இல்லை நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லாத கேண்டிடேட்டாக இருந்து அவங்க கவர்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, ஓகேங்களா, வேறு ஸ்டேட் கேண்டிடேட்டாக இருந்து அவங்க வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் என்னாகும், எலிஜிபிள் லிஸ்ட்லேயும் அவங்க பேர் இருக்காது. இன்எலிஜிபிள் லிஸ்ட்டுக்கும் அவங்களால அந்த மாணவர்களால் போதுமான சான்றிதழ்களை வைக்க முடியாத காரணத்தினால அவங்க விண்ணப்பம் அப்படிங்கிறது நிராகரிக்கப்படலாம். மற்றபடி நீங்கள் செஞ்ச சிறு தவறுகளுக்காக உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட மாட்டாது. மீண்டும் இந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் வந்த பிறகு உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். அப்போ தேவையான டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அவங்க கொடுக்குற டேட்டுக்குள்ளே அப்படின்னா உங்களுடைய பெயர் அப்படிங்கிறது எலிஜிபிள் லிஸ்ட்டில் சேர்க்கப்பட்டுவிடும். ஓகே, இப்போ கவர்மெண்ட் கோட்டா எலிஜிபிள் லிஸ்ட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டா எலிஜிபிள் லிஸ்ட்டு, மைனாரிட்டி கோட்டா எலிஜிபிள் லிஸ்ட்டு, ஸ்பெஷல் கேட்டகரிக்கான எலிஜிபிள் லிஸ்ட்டு, என்ஆர்ஐ கோட்டாக்கான எலிஜிபிள் லிஸ்ட்டு இதெல்லாமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது எல்லாத்துலேயுமே இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் கேண்டிடேட் நேமும் இருக்கும். தவறாக அவங்க ஏதாவது சான்றிதழ் வைக்க மறந்திருந்தாலோ அல்லது போதுமான சான்றிதழ்கள் வைக்காமல் இருந்திருந்தாலோ இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் அவங்க பெயர் இருக்கும். அவங்களுக்கும் மறுவாய்ப்பு வழங்கப்படும். அந்த மாணவர்கள் மீண்டும்
அவர்களுடைய சான்றிதழ்களை சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் குறிப்பிட்ட காலம் நேரத்துக்குள்ளே அவங்க வந்து அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய பெயர் எலிஜிபிள் லிஸ்ட்டில் சேர்க்கப்பட்டுவிடும். ஓகேங்களா? ஸோ இனி வரும் வாரத்தில் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படலாம். வரும் வாரம்னா இந்த வாரத்தில் 3ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ளே அது வந்த உடனே நம்மளுக்கு அந்த பெயர் பட்டியலில் உங்களுடைய நீட் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் ரோல் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டேட் ரேங்க் இருக்கும். தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க்கில் நீங்கள் எத்தனாவது பிளேஸு, கம்யூனிட்டியில் உங்களுடைய கம்யூனிட்டியில் நீங்கள் எத்தனாவது பிளேஸு, உங்களுடைய பெயர், உங்களுடைய மதிப்பெண், உங்களுடைய கேட்டகரி, இது எல்லாமே இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 99% அக்யூரேட்டாக சொல்லிடலாம். எந்த ரேங்க்குள்ளே இருக்கிறீங்க, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா, மேனேஜ்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா, செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட்டு மிக மிக உபயோகமாக இருக்கும். அந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது இந்த வார இறுதிக்குள் எந்த நேரத்திலும் வெளியிடப்படலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். சென்டாக்குக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு 6ஆம் தேதி கடைசி நாள், அதை ஒரு நினைவூட்டலாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம 3ஆம் தேதியில் இருக்கிறோம், இன்னமும் 3 நாட்கள் மட்டுமே உள்ளது. ஸோ சென்டாக்குக்கு அப்ளை பண்ணுறவங்க கூடிய விரைவில் அப்ளை பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.